நீ அடுத்த ஒரு யூதாசா மாறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாய். நீ முறுமுறுக்கிறாய். நீ மூப்பர்களை பற்றி பொல்லாங்கு பேசுகிறாய் வெளியிலே. ஏன் உனக்கு பயம் இல்லை? வார்த்தையின் இருதயத்தை தொடவில்லை. God is saying to you, He loves you. Repent. மனம் திரும்பு. இன்றைக்கு மனம் திரும்பு. அவர் தொடர்ந்து அதை சொல்லும் நேரத்திலே, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அத்திவாரத்தின் மேல் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறார். நீரோட்டம் வந்து அதில் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொன்னார். பார்த்தீர்களா? எது அசைக்கப்படும், எது அசைக்கப்படாது என்பதை தேவனாதோ சொல்லுகிறார். இன்றைக்கு சமுத்திரம் பொங்கி பூமி கீழே வெடித்து அந்த பயங்கர சுனாமி அது வந்து எத்தனை வீடுகளை தூக்கி கொண்டு, எத்தனை வாகனங்களை தூக்கி கொண்டு, எத்தனை காரியங்கள் மனுஷர்களை தூக்கி கொண்டு அப்படியே போனது. இங்கேயும் நடந்தது. சில வீடியோவில் கண்ணாலே கண்டீர்கள். மேல் மாடியில் இருந்தவர்கள் வடிவாக எல்லாம் வீடியோ எடுத்திருக்கிறார்கள். புருஷன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றினால் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை. அந்த 3 பிள்ளைகளை கெஞ்சுகிறார்கள், டாடா டாடா அம்மாவை போய் தேடுவோம் வாங்க அம்மா. பேப்பரை போட்ட சாப்பிட கேட்கிறார்கள், எவ்விதமாக உன் வாழ்க்கை இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? அவன் சொன்னான், இந்த பிள்ளைகள் கொடுக்கிற உற்சாகத்திலே தேடிக்கொண்டே தெரிகிறேன், எங்குமே காணவில்லை. ஜனங்கள் கண்ணீரிலே. நீயோ உன் வாழ்க்கை, உன் புருஷன், உன் பிள்ளைகள், உன் வீடு, உன் வாகனம், உன் பணம், உன் பாய் ஃப்ரெண்ட், உன் கேர்ள் ஃப்ரெண்ட், அவ்வளவேதான். காலம் இனி கூட போகாது. அவர் வாரதுக்கு முதலே ஊழியம் செய்யாதவர்கள், முகம் காட்டி போகிறவர்கள் வீட்டிலே நிற்பார்கள். இப்படிப்பட்ட நாளிலும் மற்ற நாட்களிலும். That's right. அடுத்ததாக கர்த்தரின் இதயத்தில் சொல்லும்படி, ஓகே பாவம் அவளை எடு திருப்பி, then I will. Not otherwise. கவனமாயிரு, கவனமாயிரு. இது தேவனுடைய நீதிமன்றம். கவனமாயிரு. அவர் உன்னை நேசிக்கிறார். அதுக்காக அவரை நமக்கு ஒப்பு கொடுத்தார் தேவன். அந்த 2 உடன்படிக்கையில் எல்லாம் அறிந்திருப்பாய். நான் என்ன உனக்கு சொல்லட்டும், இன்றைக்கு எத்தனையோ பேர் பழையான நற்செய்தியை சொல்லி ஜனங்களை மோசம் போக்குகிறார்கள். வெறும் குணமாக அதை பெற்று போகிறார்கள். அதன் பிறகு என்ன, அவர்கள் சரியாக அந்த வார்த்தையில் இல்லாத பொழுது அந்த காரியம் திரும்பி வரலாம், போன பிசாசு திரும்பி வரலாம். இறப்பையிலே புற்றுநோயை இருந்த ஒரு சகோதரி ஜபிக்கப்படும் பொழுது அந்த புற்றுநோய் அந்த 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 ஆவி வழியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் காண்பிக்க ஆரம்பித்தது. அந்த ஊழியக்காரன் சொன்னார், புற்றுநோயின் ஆவி வள்ளி இந்த நேரத்தில் அது உடனடியாக கூச்சல் போட்டது. Why did you come here? ஏன் நீ இங்க வந்தாய்? பிசாசு இங்கிலீஷ் பேசுமா? நிச்சயம். ஆரம்பத்திலே ஆண்டவரை காண்பித்தார். வெளியில் பிசாசு ஜப்பானில் இருக்கிறது, ஜப்பான் பாஷை பேசும். நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அநேக உபத்திரவங்களை கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவாவியானவர் பவுலின் மூலமாக எச்சரித்தார். புது விசுவாசிகளுக்கு. மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க இந்த நாளில்? ஐயோ இப்படி சொன்னால் ஓடிடுவாங்களே. ஓடட்டும். அதை விட எல்லாமே நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆண்டவர் உங்களோட வீடு கட்டி கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல இதெல்லாம் போட்டு கொடுப்பாரு, உங்களோட எல்லாம் நல்ல நல்ல ஒழுங்காக நடக்கும். பிசாசனுடைய போதனை, பிசாசனுடைய நற்செய்தி. அவரை பின்பற்றி வந்த ஜனங்களை அவர் அதை சொல்லவில்லை. அவர் சொன்னார், எனக்கு பின்னால் வர விரும்பினால் உன்னை நீயே வறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாலே வரவன். ஒவ்வொரு நாளிலும் வேற ஒரு கதையும் இல்லை. சபை அங்கத்துவம் 10 வருஷம் 20 வருஷம் பாஸ்டரை நல்லா எனக்கு தெரியும். நீ தான் கடுக்கிறா போல இருக்குது. இருக்கிறார்கள் சபையிலே, பெற்றுமையிலே.
உற்று ஆத்துமாவை இல்லவில்லை, ஒரு ஆத்துமாவை கொண்டு வரவில்லை. இப்ப வேறு தேசங்களில் இருந்து, நியூசிலாந்து, இங்கிலாந்து, மற்ற இடங்களில் இருந்து ரெஸ்கியூ மிஷன். இது வாரதுக்கு முதல்ல எனக்கு வந்தது, do you know you have to know that you are a rescue mission people. எனக்கு இது ஆண்டவர் பேசினார். நான் ஒரு நாள் காரில் போகும்போது ரெஸ்கியூ மிஷன், ஆக்களை போய் வழியால் இழுத்தெடுக்க வேணும், பிசாசு பிடியிலேருந்து இழுத்தெடுக்க வேணும். ஆண்டவரே, ஐயோ. அதன் பிறகு பேசினதுக்கு பிறகு நான் அந்த ஜப்பானில் நடந்ததுக்கு அவங்க அந்த கொரியாவில் இருந்து மற்ற இடங்களிலிருந்து வித்தியாசமான உடுப்புகள் எல்லாம் போட்டு அங்கே போகிறார்கள். அவர்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள் தெரியுமா? ரெஸ்கியூ மிஷன் லீவ்ஸ் கொரியா, பிரிட்டன், in search of all those people who been caught in tsunami. இவர்களை போய் கண்டுபிடித்து வெளியே இழுத்து வாரதுக்கு இவர்களுக்கு உதவி செய்யும், இவர்களை அந்த சேற்றில் இருந்து, அந்த பயங்கரத்திலிருந்து பிடிச்சி வெளியாலே இழுக்கும் அந்த மிஷன், அந்த கூட்டம் புறப்பட்டு போகிறது கொரியாவிலிருந்து, பிரித்தானியாவிலிருந்து என்று கூறப்பட்டது. I was so shocked when I heard that name, rescue mission. You are in the rescue mission. நீ இப்படியா ஜனங்களை பிசாசின் ராஜ்யத்தில் இருந்து வெளியே கொண்டு வரும் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாய். என்ன செய்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனையோ பேர் நரகத்துக்கு போறவர்கள் உன்னோடு மீன் கடையில் நிற்கிறார்கள், உனக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். நேரம் வரும் ஒரு நாள் அவருக்கு சொல்லுவார்கள், நீ எனக்கு சொல்லவில்லை, நீ நியாய தீர்ப்பை குறித்து சொல்லவில்லை. அசைக்கப்படும் நேரம், அசைக்கப்படும் நேரம். ஒரு சகோதரத்தை கேட்டார்கள், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு பெற்றால் மெய்யாகவே அதனுடைய பிரதிபலிப்பு என்ன என்று குறிப்பாக சொல்ல முடியுமா? அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், ட்ரபிள், உனக்கு பிரச்சனை வரும். ஆவியானவரின் நிறைவை பெற்றதுக்கு பிறகு நிச்சயம் பிரச்சனை. ஏன்? நீ பிசாசனுடைய பார்வையில் அதி பயங்கரமான ஒரு சகோதரன், சகோதரி. தேவன் இப்பொழுது உனக்கூடாக நெருப்பை அனுப்ப போகிறார், உனக்கூடாக குணமாக்கும் வல்லமை அனுப்ப போகிறார், உனக்கூடாக விடுதலை கொடுக்கும் அந்த வல்லமையை அனுப்ப போகிறார். அதுதான் அவள் சொன்ன, ஒரு மாதிரி ஆடி போயிட்டாய் பிரச்சனை என்று சொன்னோடனே. அப்படி என்ற ஏற்கனவே நீ யோசிச்சிருக்கணும், உட்கார்ந்து நீ கணக்கு பாருண்ட. ஏற்கனவே சொன்னார், இன்றைக்கே நடவழியாக அவருடைய ராஜ்யத்தை விட்டு யுத்தத்துக்கு போற சோல்ஜர்ஸ் எல்லாரும் திரும்பி வருவாங்கண்டா போறாங்க. அவங்களோட குடும்பங்களுக்கு டட்டா காட்டி பிள்ளைகளை கொஞ்சி போட்டு எங்க போறான்? ஃபுட்பால் பிளே பண்ணவா? எப்போ சுடு விடுவானோ, எப்போ இது பண்ண தெரியாது. இயேசுதான் அந்த கண்மலை, அவர் சொல் மாறாதது. அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது கேட்டு நாம் கற்பாறையை நாங்கள் கட்டுகிறோம். எவ்விதமான இன்னும் குறிப்பாக காரியங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் ஆராய்வோம். ஓகே, இண்டிவிஜுவல் லைஃப்ஸ், தனிப்பட்ட வாழ்க்கைகள் அசைக்கப்படும், தனிப்பட்ட வாழ்க்கைகள் அசைக்கப்படும். பணமில்லா திண்டாட்டம், தனிமை, சில வழிகளிலே நோய், ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது என்ன செய்வார்கள்? கற்பாறையில் கட்டப்பட்டிருந்தால் இயேசு ஒன்றை நெருங்குவார்கள். அல்லது இவர்கள் இது தேவதானே எனக்கு. என்ன நடக்கிறது? அசைக்கிறார். விவாகரத்து நடக்கிறது, பிள்ளை கருக்கூட்டியது கரைந்து போகிறது. And God watches. What are you going to do? என்ன செய்ய போகிறாய்? யாரை குற்றம் சொல்ல போகிறாய்? டாக்டரையா, புருஷனையா? தனிப்பட்ட வாழ்க்கைகள் அசைக்கப்படும். You can be sure of that. இவர்கள் வழிவிலகி போகும் நேரத்திலே மணல் மேல் கட்டிய மனுஷர்களுக்கு வீட்டை கட்டியவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். இரண்டாவது, வீடுகள், குடும்பங்கள் அசைக்கப்படும். தனக்குத்தானே விரோதமாக எழும்புகிற குடும்பம், அந்த வீடு நிலைத்திருக்காது. வாக்குவாதமும் சண்டையும் போட்டி மனப்பான்மை, பிள்ளைகளை சுட்டி காட்டுவதும் எந்த நேரமும் ஒன்றுமே இல்லை. அங்கே தேவ பிரசன்னம் இருக்காது. Never.
அந்த வீடுகள் அசைக்கப்படும். சமாதானம் இல்லை, தேவனை தேடும் நிலைமை இல்லை, ராட்சியத்தின் காரியங்கள் இல்லை, ஜெபம் இல்லை, தரமான நேரம் தேவனுக்கு கொடுப்பதில்லை. இந்த குடும்பங்கள் சின்ன பின்னமாக போகும். இது அசைக்கப்படும் நாட்கள். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பங்கள். ஓ எஸ். கல்யாணம் முடிக்காத இன்னும் டீனேஜர்ஸாக இருக்கும் வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் அசைக்கப்படுவார்கள், அசைக்கப்படுவார்கள். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலே கட்டப்படாத அவருடைய அடிப்படையான உண்மைகள், the principles of Jesus, அதிலே கட்டப்படாத ஸ்தாபனங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவையாகும் கிடகடா 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 அசைக்கப்படும். ஒன்று சொல்லுங்க பிரதர். ஸ்கூல்ஸ், ஆஃபீஸஸ், பாடசாலைகள். நான் வருவதற்கு முன்பதாக ஒரு கிழமைக்கு முதல் my son, he's my son, Timothy came and then said, you know, some young boys took the gun, one boy, ஸ்கூலுக்குள்ள போய் அந்த படிங்களை பேர் சுட்டுப்படான். இந்தியானா, one of the states in the United States. கொண்டே சுட்டு போட்டது. எப்படி இருக்கு? பாடசாலைகள் அசைக்கப்படும், வங்கிகள் அசைக்கப்படும். எத்தனை பேருக்கு தெரியும் வங்கிகள் அசைக்கப்படுதுன்னு சொல்லி? அவர்கள் போட்ட ஷேர்ஸ் எல்லாம் உண்டு பேர். எத்தனை வங்கி அசைக்கப்படுது? economy is going down and down and down. பணத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பரிதாபம், மிக பரிதாபம். என்ன ஒரு செய்ய ஓடி போய் எல்லாத்தையும் எடுக்க வாப்புறத ஒளியால எடு கவனம் வீட்டை வைக்கிறது கள்ள வந்துடுவான். ஐயோ அதுவும் அப்படி ஆப்புறது ஏம்புறது எல்லாம் இப்படி. இயேசுவை சொன்னார், சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னான். சேர்த்து வை, ஆண்டவருக்கு கொடு, பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கலாம். சரி, ஒரு பிள்ளையுமே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் முதல்ல உண்ட இருதயத்தில் இல்லை, கரையான் பூச்சி கொண்டு போகும். இது பிரச்சனையில் பிடிபட்டு கொண்டே இரு. மற்றாக்கள் ஊழியம் செய்யட்டும், மற்றவன் ஓடட்டும் முன்னால. That's right. Now, governments, அரசாங்கம் அசைக்கப்படுகிறதா? இது அசைக்கப்படும் நாட்கள். பூமியை ஒரு தடவை அசைச்சேன், இப்பொழுது பூமியை மட்டுமல்ல வானங்களையும் அசைப்பேன், சமுத்திரத்தை அசைப்பேன், வட்டாந்தரை அசைப்பேன், ராஜ்யங்களை அசைப்பேன். ஜாதிகளாலே விரும்பப்பட்டவர் எவர் அவரை பற்றி கொண்ட அவர் வருவார். இதுகளுக்கெல்லாம் பிறகு இது நடக்கிற நேரம். That's right. That's right. Oh God. Religious institution, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் அசைக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டுப்படாத கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் திக்கு முக்காடி பிறழும். ஜெப ஆலயங்கள் இடிந்து விடும். ஏனென்றால் திருவிளையாடல் நடத்துறாய், வார்த்தையை கொடுக்க வேண்டிய நேரத்தில் பிக்னிக் வைக்கிறாய். ஊழியத்துக்கு போவோம், ஆத்துமாக்களை வெல்லுவோம், விடுதலை கொடுப்போம், அயராத உழைப்போம், உபவாசம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வந்து சொல்லுவோம் சகோதரங்கிட்ட, வை பானையை அடுப்பில் கொண்டு வா, ஆக்களை சமைக்கிறதுக்கு எல்லாரும் பரிமாறி சாப்பிடுவோம், கர்த்தருக்குள்ளே சந்தோஷம் கொள்ளுவோம். ஆமென். அதுக்கு முனக்கு சந்தோஷம் இல்லை. என்னத்தை பேசுறது? அடுத்ததாக ஆயிரக்கணக்கான வருஷங்கள், நூற்றுக்கணக்கான வருஷங்கள், 18ஆம் நூற்றாண்டுலையோ அந்த கிரைஸ்ட் சர்ச் என்று சொல்லி தான் அதில் இடம். கிரைஸ்ட் சர்ச் அதில் இடம், அந்த நியூசிலாந்து கிழக்கு பிரிவில். அங்கே அந்த கட்டிடம், அந்த தேவாலய கட்டிடம், அது ஒரு இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங், சரித்திரபூர்வமான. மூடுகீடெல்லாம் அசைக்கப்பட்டு டிஞ்சு விழுது. அதுலேயும் எத்தனை பேர் சேர்த்து வச்சு. இப்போ அந்த இடம் கட்டப்பட எவ்வளவு நாட்கள் செல்லும் தெரியுமா? சொல்லியிருக்கிறார்கள் பில்டர்ஸ் 10 வருஷம், 10 years. Now,
ஏசாயாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம்